சீரியல் ஆக்டர் ஜெயமணி அவர்களோட மறைவுக்கு பிறகு தொடர்ந்து அவரை பற்றி நிறைய விஷயங்கள் வெளியாகி வந்த வண்ணம் இருக்குது. அந்த வகையில் சமீபத்தில் அவர் கடைசியாக என்ன சாப்பிட்டாரு, எதனால் அவருக்கு மாரடைப்பு வந்துச்சு அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சின்ன திரையில் இயக்குனராகவும் நடிகராகவும் கலக்கியவர் தான் ஜெயமணி அவர்கள். குறிப்பாக இவரை திருமதி செல்வத்தில் நிறைய ரசிகர்கள் ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட நாடகங்கள் இவர் நடிச்சிருக்காரு. சமீபத்தில் கூட சிறகடிக்க ஆசை சீரியலில் மலேசியன் மாமா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு கேரக்டர் ரசிகர்கள் மத்தியில் மிக பெரும் ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. இந்த ஒரு நிலையில் இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருந்துச்சு. அது எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கை ஏற்படுத்தி இருந்துச்சு. மேலும் நிறைய பேர் இது குறித்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபுட் ஹேபிட் சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அவருக்கு ஒத்துக்காத ஃபுட் ஏதாவது சாப்பிட்ருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் சமீபத்தில் அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஜெயமணி அவர்கள் எப்போதுமே ஃபுட்டில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருப்பார். ஆயில் ஐட்டம்ஸ் மிக பெரும் அளவில் எடுத்துக்க மாட்டார். நான்வெஜ் மிக பெரும் அளவில் எடுத்துக்க மாட்டார். ரொம்பவே லிமிட்டே சாப்பிடக்கூடிய ஒரு மனுஷன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இட்லினா ஒரு 2 தான் சாப்பிடுவார். தோசைனா ஒரு 2 தான் சாப்பிடுவார். அதுவும் கரெக்டான டைமுக்கெலாம் சாப்பிட்ருவார். அளவுக்கு அதிகமாக அவர் சாப்பாட்டு பிரியர்லாம் கிடையாது. அதனால் அவரை சாப்பாட்டுனால அப்படி ஆச்சுன்னு சொல்லாதீங்க. எனக்கு தெரிஞ்சவரை அவங்க வீட்டில் இருக்கவங்க சொன்னது, அன்னைக்கு ஈவினிங் எப்போதும் போல் அவர் வந்திருக்காரு. அவர் மதியானம் வெளியில் தான் சாப்பிட்ருக்காரு. பட் வெளியே சாப்பிட்டாலுமே ரைஸ் தான் சாப்பிட்ருக்காரு. ரொம்ப அளவாக தான் சாப்பிட்ருக்காரு. அன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் நைட்டு 2 தோசை தான் சாப்பிட்ருக்காரு. அதை தாண்டி அவர் மிகப்பெரும் அளவில் பெருசாக சாப்பிடல. அப்புறம் அவர் எப்பவும் போல் போடக்கூடிய மாத்திரைகளை சாப்பிட்டு விட்டு அவர் தூங்க போயிருக்காரு. உடல்நலம் முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறப்ப தான் இப்படி நடந்திருக்கு. ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ரொம்ப நார்மலான ஃபுட்டு தான் சாப்பிட்ருக்காரு. சைவ ஃபுட்டு தான் சாப்பிடுவார். அண்ட் ரொம்பவே லிமிட்டாக தான் சாப்பிட்ருக்காரு. இதெல்லாம் தாண்டி அவருக்கு வந்திருக்கும் போது அவரோட விதி முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஜெயமணி அவர்கள் கடைசியாக இதுதான் சாப்பிட்டாரு அப்படின்னு அவரோட க்ளோஸ் சர்க்கிள் ஒருத்தவங்க ஷேர் பண்ணியிருந்தது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் படத்தோட இசை வெளியீட்டு விழாவை மலேசியாவில் வைக்கலாம் அப்படின்னு படக்குழு ஆசைப்பட்டதாகவும் ரஜினிகாந்த் அவர்கள் அதை ஸ்ட்ரிக்டாக மறுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி இருக்கு. நெல்சன் அவர்களோட இயக்கத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் 2 படத்தை முடிச்சிருக்காரு. இந்த படம் அக்டோபர் மாதம் திரைக்கு வரப்போகுது. இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவை மலேசியாவில் நடத்தணும் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஆசைப்பட்டிருக்காங்க. மேலும் தளபதி விஜய் அவர்களுக்கு கடைசி படமான ஜனநாயகனுக்கு பண்ணியிருந்த டத்தோ மாலிக் அவர்கள் ரஜினி சாரை சந்தித்து அவரோட விருப்பத்தையும் தெரிவிச்சிருந்தார். பட் ரஜினி சார் இதை கம்ப்ளீட்டாக மறுத்திருக்காராமா. அதற்கு மிக முக்கிய காரணம், விஜய் சமீபத்தில் தான் மலேசியாவில் போயிட்டு ஈவென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி நாமளும் பண்ணோம் அப்படின்னா அவரை காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நம்ம எதிராக செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு ரஜினி அவர்கள் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காராமா. சென்னையிலே மிக பெரும் அளவில் அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா வைக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காராமா. அண்ட் இந்த ஒரு செய்தி சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.